அனைவருக்கும் வணக்கம். ஒரு மண்டல கால மகா கந்தசஷ்டி விரதத்தின் 4வது நாள் இன்று. வேண்டியவர்க்கு வேண்டியவற்றை வேண்டிய வண்ணமே அருளக்கூடிய மூர்த்தி கருணை வள்ளல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அந்த அற்புதமான மூர்த்தியின் அற்புதமான ஒரு ஸ்தலத்தில் இயற்றப்பெற்ற ஒரு திருப்புகழை பற்றித்தான் நம்ம இன்னைக்கு தினம் ஒரு திருப்புகழ் அப்படிங்கிற வரிசையில் பார்க்க போகின்றோம். அது என்ன ஸ்தலம் அப்படின்னா பழனியை விட சிறப்பு பெற்ற ஸ்தலமாக சொல்லப்பெறுகின்ற ஸ்தலம். பழனிக்கு முன்பாகவே முருகப்பெருமான் குடிகொண்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு ஸ்தலம். கொங்கு நாட்டிலே அந்த காலகட்டத்தில் சிரகிரி என்று அழைக்கப்பெற்று இப்பொழுது சென்னிமலை என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இந்த சென்னிமலையில முருகப்பெருமானை அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழால் துதிக்கின்றார். எப்படி சொல்றார், எப்படி துதிக்கின்றார்னு பாருங்க. பகல் இரவினில் தடுமாறா பதிகுரு என தெளிபோத, பகல் இரவினில் தடுமாறா பதிகுரு என தெளிபோத, ரகசியம் உரை தனுபூதி ரத நிலைதனை தருவாயே, இகபரமதற்கிரையோனே இயல் இசையின் முத்தமிழோனே, சகசிரகிரி பதிவேளே சரவணபவ பெருமாளே, சகசிரகிரி பதிவேளே சரவணபவ பெருமாளே. அதாவது ரத நிலை அப்படிங்கிறது முக்தி நிலையை நீ எனக்கு அருள வேண்டும். நிலையான ஒரு முக்தி நிலையை, உன் மீது நான் கொண்ட பக்திக்கு நிலையான வாழ்வை கொடுத்தாய். அந்த வாழ்வு முடிந்த பின்பு எனக்கு நிலையான முக்தியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சகசிரகிரி, சிரகிரி என்று சொல்லப்படக்கூடிய சென்னிமலையிலே வீற்றிருக்கக்கூடிய சரவண பவ பெருமாளே அப்படின்னு சொல்லி அருணகிரிநாத சுவாமிகள் துதிக்கின்றார். இந்த 4வது நாள்ல இந்த திருப்புகழை நீங்கள் பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபடுகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகப் பெற்று நமக்கு முக்தி நிலையை முருகப்பெருமான் அருள்வார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நாளை வேறொரு திருப்புகழோடு உங்களை சந்திக்கின்றேன். ஓம் சரவணபவ.